Hello students, remember one thing, smart student don't rush to solve the problem immediately. First they think and then find the right method, then solve it. Okay, let's do the problem. Question 8 நல்லா ரீட் பண்ணுங்க. The earth has 1.353 multiply 10 power 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு ட்ரிக் இருக்குது. கொடுத்துருக்க கிவன் நம்பர் 1.353. இந்த ஒன்றுங்கிறது 1க்கும் 10க்கும் பிட்வீனில் இருக்கா? எஸ், ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கியூபிக் கிலோமீட்டர்னு இருக்குல்ல, அதை மட்டும் கிலோமீட்டர் பவர் 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தட்ஸ் இட், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சா? கொஷின் நம்பர் 2, நம்பரை பார்த்துட்டு உடனே பேனிக் ஆகக்கூடாது, ஃபியர் ஆகக்கூடாது. சால்வ் பண்ண இம்மீடியட்டாக ட்ரை பண்ணவே கூடாது. பிகாஸ் எக்ஸ்பனன்ட் கொஷினில் ஏதாவது ஒரு ஹிடன் பேட்டர்ன் நமக்கு ஹைடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும், அப்புறம் ட்ரிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பார்க்கலாமா? See the question 25, 5, T, 10, T. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸஸ் இருக்குது. பேஸை நம்ம சேம் பண்ணிக்கணும். பார்த்தோன்னே பேனிக் ஆகக்கூடாது. மேலே T பவர் 8 இருக்குது, டினாமினேட்டரில் T பவர் 4 இருக்குது. பேஸ் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. அப்போது டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பேஸஸ் இருக்குது? 25, 5 அண்டு 10. இந்த பேஸஸ்க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாமா? 25க்கு 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி 5 ஸ்கொயர் கிவன். இப்போ 10 பவர் க்யூபுக்கு 2 மல்டிப்ளை 5 த ஹோல் க்யூப்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. 5 பவர் 4 இன்ட்டு T பவர் 8 டிவைட் 2 பவர் க்யூப் இன்ட்டு 5 பவர் க்யூப் இன்ட்டு T பவர் 4ன்னு இருக்குது. இப்போ நம்ம சேமாக இருக்க பேஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுறோம். இதுக்கு நம்ம பேஸை சேமாக இருந்துச்சுன்னா லா ஆஃப் எக்ஸ்பனன்னு யூஸ் பண்ணுறோம். இங்கே டிவிஷனில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ A பவர் M டிவைட் A பவர் N அப்படின்னா ஈக்குவல் டு A பவர் M மைனஸ் N. பேஸை சேமாக இருந்தால் அந்த ஒரு பேஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதோட பவரை ஹையர் பவர்லேருந்து லோயர் பவரை சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் அந்த லா ஆஃப் எக்ஸ்பனன்ட் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ 5 அப்படிங்கிற ஒரு 5 பேஸை கேன்சல் பண்ணிட்டா 5 பவர் 4 மைனஸ் 3ன்னு எடுத்திருக்கோம். ஒரு T பேஸை கேன்சல் பண்ணிட்டா T பவர் 8 மைனஸ் 4. ஆல்ரெடி டினாமினேட்டரில் 2 பவர் க்யூப் மட்டும் இருக்குது. அப்போது 4 மைனஸ் 3 1, 8 மைனஸ் 4 4, 5 பவர் 1 இருக்கும். மல்டிப்ளை T பவர் 4. சின்ஸ் 2 க்யூபுங்கிறது 8. Got it? 5 T power 4 divide 8. Signing off, Sutter.